அருண் வைத்தியநாதன் சொல்லி ஒரு புது டைரக்டர் இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அமெரிக்காவில் செட்டில் ஆன ஒரு டைரக்டராக இருந்தாலும் இங்கே தமிழ் சினிமாவை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுற, தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஒரு பெரிய ரசிகனாக இருக்கிற ஒரு டைரக்டர். இந்த படம் ஒரு யூனிவர்சலான ஒரு கான்செப்ட், உலகம் முழுக்க இருக்கிற ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு அது ஒரு தமிழ் ஃபேமிலிக்கு நடந்தது, அதுலேருந்து அவங்க எப்படி வெளில வந்தாங்கன்ற மாதிரியான ஒரு த்ரில்லர் படம் இது. கார்த்திக் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸ்னேகா என் கூட இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஜான் ஷேன் சொல்லி ஒரு அமெரிக்கன் ஆக்டர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அமெரிக்க நடிகர்கள், அமெரிக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் இருந்தாலும், முழுக்க முழுக்க அமெரிக்காலேயே ஷூட் பண்ணியிருந்தாலும் இது வந்து ஒரு தமிழ் படம். ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான் இருக்கும். எந்த விதத்துலையும் தமிழ் ரசிகர்களுக்கு அந்நியப்பட்ட ஒரு படமாக இருக்காது. நான் முதல்ல யூனிவர்சலான ஒரு விஷயம்னு சொன்னேன். உலகம் முழுக்க இருக்கிற ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு அதை பற்றி பேசுகிற ஒரு படம். இந்த படம் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த படம் பண்ணுறதுக்கான பேசிக் ஐடியா என்னென்னா, வெளிநாட்டு படங்கள், வேறு மொழி படங்கள் எல்லாமே, இப்போ ஒரு சைனீஸ் படமாக இருக்கட்டும், ஒரு ஜாப்பனீஸ் படம், ஒரு ஹாலிவுட் படம்லாம் தமிழில் டப் பண்ணி நம்ம ஊரில் பட்டி தொட்டியெல்லாம் ரிலீஸ் பண்ணி எல்லாரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்றைக்கி சினிமா வளர்ந்துருக்கு. அது மாதிரி ஏன் ஒரு தமிழ் சினிமாவை வெளிநாட்டில் இருக்கிறவங்க பார்க்கக்கூடாது, அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம ஏன் ஒரு படம் எடுக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த படத்தோட தாட்டு. எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் புரிகிற மாதிரியான ஒரு ப்ராப்ளம், அது ஒரு தமிழ் ஃபேமிலிக்கு நடக்குது. அவங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணாங்கன்ற மாதிரி தான் இந்த கதை போகும். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ஃபுல் அமெரிக்காவில் ஒரு அமெரிக்கன் க்ரூவோட ஷூட் பண்ணோம். ஒரு அமெரிக்கன் கேமராமேன், அமெரிக்கன் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். இந்த படம் நிறைய ஃபெஸ்டிவல்ஸுக்கெல்லாம் அனுப்பி விருதுகள் வாங்கியிருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மாதம் முன்னாடி கார்டன் ஸ்டேட் ஃபெஸ்டிவல்னு அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் பெஸ்ட் ஃபீச்சர் ஃபில்ம்ன்ற ஒரு படமாக வாங்கியிருக்கு. இது அமெரிக்காவில் அங்கே ஸ்க்ரீன் பண்ணுன்றதுக்காக இந்த படம் வந்து இங்கிலீஷ்லலாம் டப் பண்ணல, ஒரு தமிழ் படமாகவே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு தான் அங்கே ஸ்க்ரீன் பண்ணியிருந்தோம். ஒரு தமிழ் படத்துக்கு, முழுக்க முழுக்க ஒரு தமிழ் படத்துக்கு இந்த மாதிரி பெஸ்ட் ஃபீச்சர் ஃபில்ம் ஒரு அமெரிக்கன் ஃபெஸ்டிவலில் கிடைக்கிறது இதுதான் முதல் தடவை. இப்போது ரீசெண்டாக ஷாங்காய் இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்லையும் இந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 3700 படங்கள் உலகம் முழுக்கத்திலிருந்தும் சப்மிட் பண்ணி அதுலேருந்து 70 படங்கள் செலக்ட் பண்ணி ஸ்க்ரீனிங்க்கு, அதில் 3 இந்தியன் ஃபில்ம், அதில் ஒரு படம் தமிழ் படம், அச்சமுண்டு அச்சமுண்டுன்றது வந்து எங்கள் டீமுக்கும் எனக்கும் ரொம்ப பெருமையான விஷயம். இந்த படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு நான் சொல்கிற விஷயம், கண்டிப்பாக இது வந்து ரொம்ப வித்தியாசமான படமாக இருக்கும். ரெகுலராக நம்ம பார்த்து பழகின தமிழ் சினிமாவில் இருக்கிற மாதிரி ஒரு 5 பாடல்கள், சண்டை காட்சிகள், இல்லை ஒரு படத்துக்கு தேவையோ தேவையில்லையோ ஒரு தனி காமெடி ட்ராக்ன்ற விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு கதை, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். இது நம்ம குடும்பத்துக்கு நடந்ததாக இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் பக்கத்தில் நம்ம பார்த்ததாக இருக்கலாம், கேள்விப்பட்ட விஷயமா இருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரியான, நம்ம எல்லாருக்கும் பழக்கப்பட்ட விஷயங்களை ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருக்கிற ஒரு ஃபேமிலி பேஸ்டு ஒரு த்ரில்லர் படம். கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல அனுபவம் கிடைக்குங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்கும் இருக்குது. டெக்னிக்கலான சில விஷயங்கள், ரெட் ஒன் கேமரா, ஃபுல் சவுண்ட் ப்ராசஸிங் அமெரிக்காவில் பண்ணோம், அந்த மாதிரி சில புது விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அது தியேட்டரில் படம் பார்க்கும்போது அந்த பிக்சர் கிளாரிட்டி, சவுண்ட் கிளாரிட்டி, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ், இந்த படத்தோட டீம் எல்லாருக்கும் உங்கள் எல்லாருடைய அன்பும் ஆதரவும் எப்பவும் வேணும். கேமராவுக்கு உள்ளே இருக்கிற உங்களுக்கும் சரி, கேமராவுக்கு பின்னாடி இருக்கிற உங்களுக்கும் சரி, இந்த படம் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் இருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். ஹலோ, ஐம் அருண் வைத்தியநாதன், ரைட்டர் டைரக்டர் ஆஃப் அச்சமுண்டு அச்சமுண்டு. அச்சமுண்டு அச்சமுண்டு இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர். சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னு என்னென்னா, இந்த படத்தில் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த படத்தில் முதன்முறையாக பல விஷயங்களை வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கோம். ரெட் ஒன் கேமரா ட்ரை பண்ணியிருக்கோம். ரெட் ஒன் கேமரா வந்து என்னென்னா, இட்ஸ் ஹை டெஃபினேஷன் கேமரா, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் அப்படியே கொஞ்சம் போக எங்கள் படங்கள் வந்து கொஞ்சம் டார்க்காக போகும். அதுக்கெல்லாம் வந்து ஹை டெஃபினேஷன் கேமரா இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் லைவ் சவுண்டு பண்ணியிருக்கோம். படத்தில் வந்து ஆர்டிஸ்ட் வந்து என்ன செட்டில் பேசுகிறாங்களோ அதுதான் நீங்களும் கேட்க போகிறீங்க. அது வந்து நாங்கள் அழகாக பண்ணுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து ஃபுல் படமே அமெரிக்காவில் தான் ஷூட் பண்ணியிருக்கோம். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அமெரிக்காவில் தான் ஷூட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தான் வந்து டெக்னிக்கலாக வந்து நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். அண்டு 50 படம் நடிச்சிருந்தா கூட ஸ்னேகாவும் வந்து ரிஹர்சல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜான் ஷேவும் வந்து ஹீ ஹாஸ் ஆல்சோ டன் சோ மெனி ஃபீச்சர் ஃபிலிம்ஸ், அவரும் ரிஹர்சல் பண்ணார். இதை மாதிரி ரிஹர்சல்ஸ்,
பண்ணி அதுக்கப்புறமா செட்டுக்கு போன ஒரு படம் இந்த படம். ஸ்கிரிப்ட் ரீடிங்கும் பண்ணோம். இதெல்லாம் வந்து அச்சமுண்டில் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். எப்பொழுதுமே வித்தியாசமான படங்களை தமிழ் திரைப்பட ரசிகர்கள் கண்டிப்பாக வரவேற்பாங்க. அதே மாதிரி இந்த அச்சமுண்டுலையும் பல விஷயங்கள் நாங்கள் வித்தியாசமாக முயற்சிச்சிருக்கோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் வந்து இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தில் முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போன உடனே ஒரு 6 வயசு குழந்தைக்கு அம்மாவா நடிக்கணும் ஸ்னேகா. அதை மாதிரி சொன்னோடனே நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இல்லை அவங்க தயங்குவாங்க அப்படின்னு எல்லாரும் நிறைய பேர் ஃபீல் பண்ணலாம். ஆனால் அவங்க அது மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் பண்ணல. ஸ்கிரிப்டை படிச்சுட்டு 1.5 மணி நேரத்தில் எனக்கு கால் பண்ணி, அருண், ஐ லவ் த ஸ்கிரிப்ட், ஐ வாண்ட் டு டூ திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருந்தது. ஏன்னா எந்த ஒரு ஸ்கிரிப்ட்டுமே ஆக்டர்ஸ் எக்ஸைட் பண்ணணும். அப்போ தான் அவங்களாலையும் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ண முடியும். லைவ் சவுண்டு பண்ணியிருக்கோம். ஸ்னேகா வந்து தமிழ் பேச தெரிஞ்சாலும் அவங்க வந்து ஷி வாஸ் பார்ன் அண்ட் brought up in துபாய். ஆனால் அவங்க அதுக்காக நிறைய எஃபர்ட் போட்டு நல்லா ரிஹர்ஸ் பண்ணி தமிழ் நல்லா பேசியிருக்காங்க. அது நீங்கள் படத்தில் பார்த்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள். என்ன அப்படி என்ன பயந்துட போகிறாங்க? என்ன, பிகாஸ் கதை அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அடுத்தது இதுதான் நடக்க போகுதுன்னு தெரியும். சுற்றி 200 பேர் இருக்கும். அப்படிலாம் யாரும் பயப்பட மாட்டாங்க. அப்படி அவங்க பயப்படுற மாதிரி நடிச்சிருக்காங்க. முழுசுக்குமே அச்சம் இருக்குது. அது எந்த மாதிரியான அச்சம்? அதே மாதிரி அச்சம்னா அது மட்டுமே இல்லை, படத்தில் ஹியூமரும் இருக்குது, ரொமான்ஸும் இருக்குது. ஆனால் படத்தினுடைய அடிநாதம் வந்து அச்சம் தான். ஆனால் அச்சம் இருந்தாலும் படம் முடிச்சுட்டு நீங்கள் வெளில வரும்பொழுது உங்கள் மனசை உலுக்கி இருக்கும் இந்த படத்தில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள். அது என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் தேட்டரில் வந்து இந்த படத்தில் ரொமான்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கணவன் மனைவி அவங்களுக்குள்ளார இருக்கிற ரொமான்ஸ் தான் அது. இது நாட் லைக் வந்து ஒரு மரத்தை சுற்றி டூயட் பாடுற விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இப்போ இருக்கிற நிறைய தமிழ் படங்கள் அதெல்லாம் கம்மியாகிட்டே வருது. ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். படத்தில் வந்து ஒரு யதார்த்தமாக இருக்கும் இவங்களுடைய காதல். சண்டையும் இருக்கும், சச்சரவும் இருக்கும், அடுத்த நாளே திருப்பி சேர்ந்துப்பாங்க. அது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள். அச்சமுண்டு படம் வந்து ஒரு வித்தியாசமான முயற்சி. ஒரு ரெகுலர் தமிழ் ஃபிலிம் கிடையாது. ஒரு ரெகுலர் ஹீரோ, ரெகுலர் ஹீரோயின், ரெகுலர் இன்ட்ரோடக்ஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சாங் சீக்வன்ஸ் கூட எங்க தேவையோ அந்த மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம். அண்ட் ரெகுலர் டுவேட் கூட கிடையாது படத்தில். ஃபைட்ல இருந்து சீன்ஸ்ல ரொம்ப யதார்த்தமான ஒரு படம். எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, அது ரொம்ப யதார்த்தமான விஷயம் தான் பிடிச்சிருந்துச்சு. சீன்ஸ்ல இருந்து, ஒரு சின்ன ஃபைட்ல இருந்து, அந்த ஸ்க்ரீன் பிளே இருந்து எல்லாமே வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அச்சமுண்டில். அண்ட் ஒரு டேரிங்கான ஒரு மெசேஜ் வந்து நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம் தமிழ் சினிமாவுக்கு. இன்னைக்கு கூட யூஎஸ்ல நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லாத நியூஸ் பேப்பர் இருக்கா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம். இது எல்லாருக்கும் கண்டிப்பாக ஏன் பிடிக்கும்னா, இப்போ வந்து தமிழ் சினிமா எல்லாருமே வந்து தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா தே டேக் நியூ எக்ஸ்பீரியன்ஸை, நியூ எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முயற்சி தான் இதுவும். அதனால தான் கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்கும் சொல்கிறேன்.